கண்ணு தெரியாதவங்களுக்கு வேலை குடுக்குறாங்க. கால் இல்லாதவங்க வேலை குடுக்குறாங்க. வாய் பேசாதவங்க வேலை குடுக்குறாங்க. காது கேட்காதவங்களும் வேலை குடுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் மூளை வேலை செய்யும். அறிவுத்திறன் உடையவங்க. எங்க குழந்தை மூளைக்கும், அறிவுக்கும் சம்மந்தப்படாதவங்க. மனவளர்ச்சி குன்றிய குழந்தைக்கு. அதாவது மூளை வேலை செய்தா தானே அறிவுத்திறனை வெளிப்படுத்த முடியும். இவங்களுக்கு பிரெயினே ஒர்க் ஆகாது. அப்புறம் எப்படி அறிவுத்திறன இவங்ககிட்ட கண்டுபிடிக்க முடியும் நம்ப? இல்லைங்களா? அது நாங்க ஒரு சேலஞ்சா எடுத்து பண்றோம். இந்த மாரி குழந்தைங்க வளர்க்குறவங்க எல்லாருமே கேட்டீங்கன்னா, இத தான் சொல்லுவாங்க. எங்க குழந்தைக்கு ஒரு எதிர்காலம் இல்லேன்ற கட்டத்துல தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்கங்க. நான் இப்ப பேட்டியில குடுக்கும்போது சொல்றது என்னன்னா, எல்லா டிசபிலிட்டிய விட அறிவுத்திறன் கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கோ, குடும்பத்துக்கோ ஏதோ ஒண்ணு குடுத்து, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு குடுத்தா, இதுல வந்து எல்லாருக்கும் குடுக்கணும்னு சொல்ல முடியாதுங்க. புரியுது, புரியுது. அவங்களுக்கு அவங்க ஒரு இன்டர்வியூ வைக்கலாம். ஒரு இன்டர்வியூ ம். வைக்கலாம். ஒரு 2 மாசம் வேலை குடுக்கலாம். 3 மாசம் ஒரு சிஎல்ன்றவங்க குடுக்கலாம். "அம்மா உன் குழந்தை நல்லா வேலை செய்யுது. நான் ஃபர்தரா சம்பளம் போட்டு குடுக்குறோம்." அப்படின்னு சொல்லணும். இல்லையா, "இவ சரி வரலங்க. எங்களுக்கு பிரச்சனையா இருக்குமா" நாங்க ஏத்துக்கிறோன்றோம்.